தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவரே, எம் இதழ்களை திறந்தருளும். எம் வாய் உம் புகழ்தனை எடுத்துரைக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. தூய ஆவியானவரே, இறைவா, எழுந்தருளி வாரும். உம்முடைய விசுவாசிகளுடைய இருதயங்களை நிரப்பும். அவைகளில் சிநேக அக்கினியை மூட்டி அருளும். உமது ஞான கதிர்களை வரவிடும். அதனால் உலகத்தின் முகத்தை புதுப்பிப்பீர். ஜெபிப்போமாக. இறைவா, உமது தூய ஆவியின் ஒளியால் எங்கள் உள்ளங்களை நிரப்பினீர். அந்த தூய ஆவியால் சரியானவற்றை உணரவும், அவருடைய ஆறுதலால் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்கவும் அனுக்கிரகம் செய்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். புனித சூசையப்பரிடம் மன்றாட்டு. புனித சூசையப்பரே, உம் அடைக்கலம் மிகவும் மகத்தானது, வல்லமை மிக்கது. இறைவனின் சந்நிதியில் உடனடி பலன் அளிக்க வல்லது. எனவே என் ஆசைகளையும் எண்ணங்களையும் உம் அடைக்கலத்தில் வைக்கிறேன். உம் வல்லமை மிகுந்த பரிந்துரையால் உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசுவிடம் எங்களுக்கு தேவையான எல்லா ஆன்ம நலன்களையும் பெற்றுத்தாரும். இதன் வழியாக மறு உலகில் உமக்குள்ள ஆற்றலை போற்றி எல்லாமுள்ள தந்தையாகிய இறைவனுக்கு நன்றியும் ஆராதனையும் செலுத்துவோம். புனித சூசையப்பரே, உம்மையும் உம் திருக்கரங்களில் உறங்கும் இயேசுவையும் எல்லா காலமும் எண்ணி புரிப்படைய தயங்கியதில்லை. இறைவன் உம் மார்பில் சாய்ந்து தூங்கும் வேளையில் அவரை தொந்தரவு செய்ய விரும்பவில்லை. உம் மார்போடு அவரை என் பொருட்டு இணைத்து அணைத்து கொள்ளும். என் பெயரால் அவர்களுக்கு நெற்றியில் முத்தமிடும். நான் இறக்கும் தருணத்தில் அந்த முத்தத்தை எனக்கு தரும்படி கோரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்ம காவலனை எங்களுக்காக மன்றாடும். திரு குடும்பங்களுக்கு பாதுகாவலரே, ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பங்களையும், குறிப்பாக இந்த நேரத்தில் இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு குடும்ப தலைவன் தலைவி உறுப்பினர்களையும் சிறப்பான ஆசீர்வாதத்தால் நிரப்பும். ஆமென். வையகம் நிறுவிய வல்லவ இறைவா, இலங்கிடும் விண்வெளி எல்லாம் அமைத்தீர். இரவுக்கு நிலவினை ஒளி தர வைத்தீர். பகலை ஆதவன் ஆளவும் செய்தீர். காரிருள் இரவு கலைந்து போனது, பாரினில் எழிலும் மலர்ந்ததுவே. வீரியமுடனே விழித்தெழும் உள்ளம் கோரியவற்றை செயல்படுத்திடவே. இதயம் நிறைந்து உம் புகழ் இசைக்க புதிய நாளெம்மை அழைக்கின்றது. உதய ஒளியை விட ஒளிரும் உளத்துடன் இதமாயின் இசை பாடிடுவோம். வழுக்கும் வழியை தவிர்த்து நடப்போம். இழுக்கு நினைவை புறக்கணித்திடுவோம். பழி சொல் நாவை பாழ்படுத்தாமல் இழிவு சொல்லையும் விலக்கிடுவோமே. பகலவன் வரவால் பகல் ஒளி பெறுமே. அக ஒளி தருவது நம்பிக்கையே. மிக திடமுடனே நம்பிக்கை வளர்க. நிகரில் அன்பும் பற்றி எரிக. நேரம் வேண்டல் ஏற்பீர் தந்தாய். உயர்நிலை வீற்றிருக்கும் உம் மகனும் அச்சம் அகற்றும் ஆவியாருடன் இச்சகம் என்றும் ஆளுகவே. ஆமென். 1 சாமுவேல் 2
1 10 முடிய உள்ள சிறு பாடலை நாம் கேட்போம். ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது, ஆண்டவரில் என் ஆற்றல் உயர்கின்றது. என் வாய் என் எதிரிகளை பழிக்கின்றது, ஏனெனில் நான் நீரளிக்கும் மீட்பில் களிப்படைகின்றேன். ஆண்டவரை போன்ற தூயவர் வேறு எவரும் இலர், உம்மையன்றி வேறு எவரும் இலர். நம் கடவுளை போன்ற வேறு பாறை இல்லை. இருமாப்புடன் இனி பேச வேண்டாம், உங்கள் வாயில் வீம்பு வெளிப்பட வேண்டாம். ஏனெனில் ஆண்டவர் அறிவின் இறைவன், செயல்களின் அளவை எடை போடுபவர் அவரே. வலியோரின் வில்கள் உடைப்படுகின்றன, தடுமாறினோர் வலிமை பெறுகின்றன. நிறைவுடன் வாழ்ந்தோர் கூலிக்கு உணவு பெறுகின்றனர். பசியுடன் இருப்போர் பசி தீர்ந்தார் ஆகியுள்ளனர். மலடி 7 பெற்றெடுத்துள்ளாள், பல புதல்வர்களை பெற்றவளோ தனியல் ஆகின்றார். ஆண்டவர் கொள்கின்றார், உயிரும் தருகின்றார். பாதாளத்தில் தள்ளுகிறார், உயர்த்துகின்றார். ஆண்டவர் ஏழையாக்குகின்றார், செல்வராக்குகின்றார். தாழ்த்துகின்றார், மேன்மைப்படுத்துகின்றார். புழுதியினின்றும் அவர் ஏழைகளை உயர்த்துகின்றார், குப்பையினின்றும் வறியவரை தூக்கிவிடுகின்றார். உயர்குடியினரோடு அவர்களை அமர்த்துகின்றார், மாண்புறு அரியணையை அவர்களுக்கு உரிமையாக்குகின்றார். உலகின் அடித்தளங்கள் ஆண்டவருக்கு உரியவை, அவற்றின் மேல் அவர் உலகை நிறுவினார். தம்மில் பற்று கொண்டோர் காலடிகளை அவர் காப்பார். தீயோர் இருளுக்கு இரையாவர், ஏனெனில் ஆற்றலால் எவரும் வலியவர் ஆவதில்லை. ஆண்டவரை எதிர்ப்போர் நொறுக்கப்படுவர், அவர் அவர்களுக்கு எதிராக வானில் இடிமுழங்கச் செய்வார். ஆண்டவர் உலகின் எல்லை வரை தீர்ப்பிடுவார், தம் அரசருக்கு வலிமை தருவார். தாம் திருப்பொழிவு செய்தவரின் ஆற்றலை உயர்த்துவார். அருள்வாக்கு. திருத்தூதர் பவுல் ரோமேருக்கு எழுதிய புத்தகத்திலிருந்து வாசகம். கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது? வேதனையா, நெருக்கடியா, இன்னலா, பட்டினியா, ஆடையின்மையா, இடரா, சாவா? எதுதான் நம்மை பிரிக்க முடியும்? ஆயினும் நம்மேல் அன்பு கூர்ந்தவரின் செயலால் மேற்கூறியவை அனைத்திலும் நாம் வெற்றி மேல் வெற்றி அடைகிறோம். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நாம் வாழ்நாள் எல்லாம் புனிதத்தோடு ஆண்டவருக்கு பணிபுரிவோம். மன்றாட்டுக்கள். உமது அன்பினால் நாங்கள் எல்லாவற்றிலும் வெற்றி பெறுகிறோம் இறைவா. உமது பாதுகாப்பில் எங்களை இன்று ஏற்றுக்கொள்ளும். உமது தூய ஆவியாரின் அன்பு எங்கள் உள்ளங்களில் நிறைந்திருப்பதாக இறைவா. இதனால் நாங்கள் இந்நாளை உமக்கென புனிதப்படுத்துவோமாக. உமது அழைப்புக்கு செவிமடுக்க எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் உதவி செய்தருளும் இறைவா. அவர்கள் உலகிற்கு உப்பாகவும் ஒளியாகவும் விளங்குவார்களாக. தொழிற்கூடங்களில் பணிபுரிவோருக்காக நாங்கள் வேண்டுகிறோம் இறைவா. அவர்கள் நீதிக்காகவும் சமுதாய நலனுக்காகவும் ஒருங்கிணைந்து உழைப்பார்களாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்ற பெறுக. மது ஆட்சி வருக. மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமை நின்று எங்களை விடுவித்தருளும். ஆமேன். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உமது தூய ஒளியை எமது இதயங்களில் பொழிந்தருளும். நாங்கள் உமது கட்டளைகளின் பாதையில் இடைவிடாது நடப்பதால் என்னாலும் நாங்கள் ஏமாற்றப்பட்டு தவறில் விழாதிருக்க செய்தருளும். உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. இறைவா, நான் துரும்பிலும் துரும்பு, தூசியிலும் தூசி. நீர் என்னில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. கிறிஸ்துவின் ஆன்மாவே எம்மை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே எம்மை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எமக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே எம்மை கழுவிடும். கிறிஸ்துவின் பாடுகளே எம்மை தேற்றிடும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுள் எம்மை மறைத்தருளும்.
உம்மிடமிருந்து எம்மை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து எம்மை காத்தருளும். எமது இறப்பின் வேளையில் எம்மை அழைத்தருளும். உம்மிடம் வர எமக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமேன். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைய நாள் தங்களுடைய திருமண விழா, பிறப்பு விழா, நாம விழா, திருமண விழா காணும் அனைவருக்கும் நம் வாழ்த்துங்கள். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. ஆமேன்.